இவங்களுக்கு நாளைக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட இருக்கு. கேரளாவை சேர்ந்த இவங்க நர்ஸ் நிமிஷா பிரியா. இவங்க ஏமன் நாட்டில் வச்சுட்டு வராங்க. இவங்க அதே நாட்டை சேர்ந்த ஒருத்தரோட சேர்ந்து கிளீனிங் நடத்தி வராங்க. கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நர்ஸ் நிமிஷா பிரியா அவரை கொலை பண்றதுனால கிட்டத்தட்ட இந்த நாள் வரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில 2020ஆம் ஆண்டு இவங்களுக்கு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க. மேல்முறையீடு செஞ்சனால இவங்களுக்கு உறுதியா தூக்கு தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி உறுதி செய்யப்படுறாங்க. ஜூலை 16ஆம் தேதி நாளைக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில தூக்கு தண்டனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பா மத்திய அரசு மேல்முறையீடு பண்றாங்க. அப்படியுமே ஆனா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அங்க ரத்த பணம் வாங்க மறுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரத்த பணம் அப்படின்னா என்னன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்கக்கூடிய ஒரு நிவாரண தொகை தான் ரத்த பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த ரத்த பணம் கொடுத்துமே அங்க அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல அதை வாங்க மாட்டாங்க. 1 மில்லியன் ரத்த பணம் கொடுக்க முயன்றிருக்கிறாங்க. அதாவது இந்தியா மதிப்புல கிட்டத்தட்ட 8.5 கோடி. அப்படியுமே அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல அதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணக்காரரான ஒருத்தரை கூட முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க. அப்படியுமே அவங்க வாங்க மறுக்கிறாங்க. இந்த நாட்டில் எப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது அந்த ரத்த பணம் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த வழக்கு ரத்து செய்யப்படும். அதே அவங்க வாங்கலைன்னா அதற்கான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஏமன் நாட்டில் குறிப்பிடப்படுது.